ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமா? நம்ம இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம் இன்னைக்கு. அண்ட் அவசியம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகே? பிகாஸ் இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம், இது நிறைய பேர் பேசினது இல்லை. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ இன்னைக்கு அது பார்க்கலாமா? நம்மளோட பிறப்பு இருக்கு இல்லையா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். இது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு, ஓகே? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை பற்றி கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஆத்மா வந்து இந்த உடல்ல வருதுன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா ஒரு 2 பேர் இருக்காங்க, ஸோ ஒரு குழந்தை வருது, இவ்வளவுதான் நமக்கு ஜென்ரலா தெரியும் இல்லையா? பட் அது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஹிடன் சீக்ரெட்ஸ். என்ன ஆகுமா, ஒரு ஆத்மா வந்து இந்த உடல்ல வருதுன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா ஒரு 2 பேர் இருக்காங்க, ஸோ ஒரு குழந்தை வருது, இவ்வளவுதான் நமக்கு ஜென்ரலா தெரியும் இல்லையா? பட் அது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிறப்பெடுக்கிறதுக்கு அந்த டைம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேகமூட்டம் இருக்கு இல்லையா, மேகமூட்டம் வழியா அப்படியே வருவாங்களாம். ஸோ எந்த ஊர்ல எந்த இடத்துல பொறுக்க போறாங்களோ அந்த இடத்துக்கு அப்படியே மேகம் அப்படியே வந்துட்டு வருமா. இப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட்ஸ் இருக்கும், இட்ஸ் கோயிங் டு போர் லைக் தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தோன்னா திடீர்னு தெளிவாயிடும், கிளியர் ஸ்கை ஆயிடும், அந்த இடத்துலேருந்து அந்த மழை பெய்யாம வேற இடத்துக்கு போயிடும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆத்மா வந்து வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுமா, அப்படியே அந்த மேகத்துல அப்படியே வருவாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆகாசத்துல they will be floating. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மழை வழியா அப்படியே கீழே வருவாங்களாம். ஓகே, வாட் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். மழை வழியா அப்படியே கீழே வருவாங்க. அண்ட் கீழே வந்த அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ், ஃபர்டைல் லேண்ட். ஓகே, நம்ம விதைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியால அந்த மழை வந்து விழும். ஸோ அது எந்த கண்ட்ரியில் வேணால் விழலாம், நம்மளோட கர்மாவை பொறுத்து அந்த விஷயம் எங்கே விழுந்தாலும் சரி, ஒரு இடத்துல வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபாலிங் டவுன். ஸோ அந்த மண் அப்படியே இழுத்துக்கும் உள்ள அந்த தண்ணியை. ஓகே, அந்த தண்ணி விதைக்கிறாங்க இல்லையா, அந்த விதைக்குள்ள போய் அந்த ஆத்மா உட்காருமா ஃபர்ஸ்ட். அங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னாகும், அந்த விதை அறுவடை பண்ற டைம் ஆகுது இல்லையா, அந்த அறுவடை பண்ற டைம்ல என்ன ஆகுமா, அதை எடுத்துட்டு அடிச்சு அது ப்ராசஸிங்க்கு கொண்டு போவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்கு, ஓகே, அந்த அரிசி வந்து ஒரு இடத்துல விளையுது, உடனே அதை நம்ம அந்த இடத்துல கிடைக்கிறதா நமக்கு, அதை வந்து சேர்த்து மூட்டை பண்ணி கேஜி போட்டு அதை வந்து ஒரு கம்பெனி வாங்கி அதை வந்து விற்கிறாங்க. ஸோ அது ஹோல்சேல்லேருந்து ரீட்டெய்லருக்கு வந்து, ரீட்டெய்லர்லேருந்து நமக்கு வந்து சேர்றதுக்கே அவ்வளோ நாள் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் see the interesting process. அதுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம வாங்குறோம், அதை வந்து உள்ள போகிறது அந்த யார் அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அப்பாவோட உடலுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அரிசி போகிறது. அந்த அரிசி மூலமா ஸ்பெர்மா போய் அவங்க தங்குறாங்க ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும், they'll be inside அப்பாஸ் பாடி. ஓகே, அதுக்கப்புறம் அப்பா கிட்டேருந்து அம்மாவுக்கு போறாங்க. அண்ட் யூ யுவர் செல்ஃப் நோ கர்ப்ப காலம் எவ்வளோ நாள் இருக்குன்னு. இத்தனை ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ் ஒரு பர்த்ங்கிறது. அது வந்து இது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் இல்லை. பாரத தேசத்துல பிறக்கிறதுக்கு அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும். அண்ட் எத்தனையோ ஜென்மம் ஆனப்புறம் தான் நமக்கு இந்த மனித பிறவியே கிடைக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மனித பிறவிலேருந்து இவால்வ் ஆகி இப்போ நான் வந்து இதை பத்தி பேசுறேன், இப்போ நீங்க இதை பத்தி கேட்குறீங்கன்னா அதுக்கு நம்ம எத்தனையோ ஜென்மம் முன்னாடி எடுத்திருப்போம். ஓகே, ஸோ என்னெல்லாம் எடுத்திருப்போம்னு தெரியாது. பகவத்கீதால இருக்கு, விஷ்ணு புராணத்துல இருக்கு, நிறைய இடத்துல இந்த பிறப்பு, இந்த மற்ற ஜீவராசிகள் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அத்தனை ஜீவராசிகள்லேருந்து வந்து இப்பேற்பட்ட விஷயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஞானம்னு ஒன்று வரணும், இதை பத்தி நம்ம யோசிக்கணும், இதை பத்தி பேசணும், இதை பத்தி படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. ஒன்றும் இல்லைனாலும் கேட்கறது. ஸ்ரவணம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸ்ரவணம்ங்கிறது வந்து அவ்வளோ அத்தி முக்கியமான விஷயம். நவவித பக்தியில ஸ்ரவணம் ஒண்ணு. இதை பத்தி நான்
டீட்டெயிலாக அது என்னதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட். ஸோ இப்போது இதுக்கு இன்னொரு உதாரணம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஜென்மம் பற்றி பேசணும்னா, இப்போ ஒருத்தங்க வந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட் பிடிக்கிறாங்க. சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும், காஞ்சி மடத்துக்கு போகணும். திஸ் இஸ் தி டெஸ்டினேஷன் தே வாண்ட் டு கம். ஜங்ஷன் வந்து சென்னை வந்த உடனே ஏதோ ஒரு காரணத்துக்காக காஞ்சிக்கு போகாம வேற எங்கேயோ போகலாம், டீடூர் பண்ணிட்டு ஒரு பிக்னிக் போயிட்டு காஞ்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போயிடுறது. இதுதான் விதி, இதுதான் விளையாட்டு. ஏன்னா நமக்கு அந்தந்த டைம் மாற வரைக்கும் நம்ம அந்த வேலையை பண்ணவே முடியாது. ஓகே, நம்பி தான் ஆகணும். இது நம்பாம இருக்க முடியாது நம்மளால. ஏன்னா திஸ் இஸ் அ ஹோலி சயின்ஸ், வி ஹாவ் டு பிலீவ். ஓகே, ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளோ ஜென்மம் கழிச்சு நம்ம இந்த ஜென்மம் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, இந்த ஜென்மத்திலேருந்து நம்ம வந்து இந்த காட் ஹெட் கிட்ட போகணும், இந்த டிவைன் பிளேஸுக்கு நம்ம போகணும். அந்த டிவைன் பிளேஸுக்கு போற அந்த டைம்ல ஜங்ஷன் வந்துட்டு இந்த உடல் எடுத்துட்டு, நான் போன ஸ்டோரி காக்கா கதை சொன்னேன் இல்லையா, என்னங்க நீங்க பாகவதம் சொல்றீங்க, திருப்பியும் காக்கா கதைக்கு போயிட்டீங்க. எல்லாம் இன்டர்லிங்க்டு தான். அந்த காக்கா கதையில நம்ம என்ன படிச்சோம்? மாரல், ஒழுங்கான எண்ணம் இல்லை, ஆசை, பேராசை. பேராசை பெருநஷ்டம் தான் என்னைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, நம்ம ஆசைப்படலாம், பட்டுட்டே இருக்கலாம், பட் ரொம்ப அதிக ஆசைப்படும் போது பேட் ரிசல்ட் வந்துடும். காக்கா கதையை எதுக்கு பார்த்தோம்? ஏன்னா இந்த ஒரு நம்ம கிட்ட நிறைய டிஃபினிட்டி இருக்கு, உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அதை எதுக்கு பார்த்தோம்னா, நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஜங்ஷன் மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு எங்க போகணுமோ அங்க போகாம வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. ஸோ பக்திங்கிறது வந்து நம்மள அந்த பாதைக்கு இழுத்துட்டு வருது. எதுக்குன்னா, இந்த உடலை வந்து நான் இந்த உடலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஆத்மா சொல்றது. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா வந்து அதோட உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது வந்து ஆனந்தமான ஸ்வரூபம். ஆனா இந்த காக்கா கதை மாதிரி எப்ப பார்த்தாலும் போட்டி, போறாம, எப்ப பாரு யார பாரு, எந்த வயசுல பாரு போறாம, போட்டி. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஆத்மாவோட அந்த ஸ்வரூபம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும், சஞ்சலம் ஆயிடும். அப்போ நம்ம திரும்பி காட் ஹெட்டுக்கு போறதுக்கு பதிலா இப்போ காஞ்சிக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம இங்க வரைக்கும் வந்துட்டு சென்னை வந்துட்டு அந்த ஜங்ஷன்ல இருந்து காஞ்சிக்கு போறதா பிளான் பண்ணோம். ஆனா நம்ம ஆசை, பேராசைனால காஞ்சிக்கு போக முடியாம திருப்பி வேற எங்கேயோ போயிடுறோம். அதே தான் நம்ம கோயிங் பேக் டு காட் ஹெட். ஸோ இந்த காட் ஹெட்க்கு போலான்னு இருக்கிற டைம்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனசை சரி பண்ணாம அப்படியே அதை ஸ்ட்ராங்கா வளர்த்து என்னாகும்? அந்த ஜென்மம் வீணா போயிடும். திருப்பியும் மனித ஜென்மம் தான் கிடைக்கும்னு உறுதி கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் நல்ல இடத்துல பிறக்கணும், திருப்பியும் அந்த பக்தியில வரணும். There are so many priorities, so many criteria. சஞ்சித கர்மம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ இந்த ஜென்மத்துல வந்திருக்கோம், பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனி ஆகமி ஃபியூச்சர்ல நம்ம எப்படி இருப்போம் யாருக்கு தெரியும்? nobody knows. But reincarnation is a science. டெஃபினட்டா பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கு, இறப்புன்னு இருந்தா திருப்பியும் பிறப்புன்னு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ birth and death is a cycle. சுத்தி வந்துட்டே இருக்கும். until we finish our learning, பகவான்கிட்ட போக முடியாது. சும்மா டைலாக் சொல்லிக்கலாம் வேணாம், அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணணும். இல்லைங்க நான் சம்சாரத்துல இருக்கேங்க, எனக்கு வந்து சன்னியாசத்துல இருந்தேன்னா வேணா பண்ணிருக்கலாம், இது முடியாது. பகவான் ராமகிருஷ்ணா சொல்றார், I salute the person who is in samsaram life, because சம்சாரத்துல இருந்து இந்த வழியில போகணும்னு நினைக்கும் போது நமக்கு இருக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் சேலஞ்சஸ் ஜாஸ்தி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான். நமக்கு ஏன் சேலஞ்ச்னா, நம்ம வந்து நம்மள அந்த மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கோம். எது எடுத்தாலும் அதை வந்து 1க்கு 10 நினைச்சு நம்மளே வந்து கஷ்டம் இல்லைனாலும் மனசை போட்டு கஷ்டப்படுத்தி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் த ரீசன் we suffocate ourselves. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ we must understand, இந்த ஜென்மங்கிறது அத்தான முக்கியமானது. போனா வராது. லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஒரு வாட்டி தான், இந்த லைஃப் ஒரே ஒரு வாட்டி தான். நிறைய வருஷங்கள் வீணடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் சம்டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டரல் இது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்.
அவ்வளோ வேலை பண்ணிட்டு எங்கேருந்து எனர்ஜி வரும்னு தெரியாது. ராத்திரி 10 மணி 10:30 மணிக்கு வந்து உட்காந்து வேலை பண்ணி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து வீடியோ பண்ணி 11 மணிக்கு 11:15 அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார் தட் மேட்டர் இந்த புத்த பௌர்ணமி அன்னைக்கு சத்தியமா ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைச்சேன் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டீங்க, இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன், நன் ஆஃப் யூ கோயிங் டு வாட்ச் நினச்சி பார்த்தேன்னா 5-6 பேர் கமெண்ட் போட்டோன்னே எனக்கு சத்தியமா அழுகே வந்தது. ஐயோ நம்ம இவ்வளோ லேட் பண்ணிட்டோமே. அந்த மாதிரி ஆர்வம்னு வந்தப்புறம் நம்மளை அசைக்க முடியாது. பட் அதுக்கு நம்ம உழைக்கணும், கண்டினியூஸாக உழைக்கணும். ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது அவ்வளோ கடினமான ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி, சும்மாலாம் இல்லை. யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் அ லாட். எல்லாம் ஆசையெல்லாம் திறந்துட்டே வரணும். இது வேண்டாம் அது வேண்டாம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பணப்படுத்தலை, இது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னே அழிஞ்சு போய்டுறோம். பாதி நேரம் நம்ம எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடுறது. ஸோ அதெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுக்கு தான் இந்த இது. நான் ஏன் இவ்வளோ குறிப்பாக யார் பார்த்தீங்க பார்க்கலங்கிறத விட ரொம்ப முக்கியமாக என்னோட ஆத்மா வந்து இஸ் டெடிக்கேட்டட்லி ஒர்க்கிங். அந்த அந்த டைம், அந்த எஃபர்ட், த இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் டெரிபிள். நம்பவே முடியாது. எனக்கே லக்ஷ்மி நீ விவேக் சார் ஜோக் தான் ஆகுது, அப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன். யா சீரியஸ்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இப்போ எவ்வளோ நான் வந்து ஐ வாஸ் லைக் எங்கே போனாலும் ஐ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவ்வளோ பேசுவேன். எங்கேயாவது போனேன்னா சும்மா இருக்கேன், லக்ஷ்மிலாம் சைலண்டாக இருக்கா, ஆனால் என்னாலே நம்ப முடியல. ஸோ அதுதான் மாற்றம், இந்த ஆன்மீகம் கொண்டு வர மாற்றம். ஏன்னா நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சதுன்னா எதுவுமே ரசிக்காது. சும்மா மேல்மோட்டமாக அப்படி பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அதுக்கு மேலேயும் இல்லை கீழையும் இல்லை, அதுதான் வாழ்க்கை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 விஷயம் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக, அதெல்லாம் பார்க்கணும். பட் இந்த மாதிரி அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக இஃப் யூ நியூ டு அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. உங்கள் கமெண்ட் தான் என்கரேஜ்மெண்ட். அண்ட் காக்கா கதைக்கும் இதுக்கும் புத்த பௌர்ணமிக்கும் கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருக்கும் பல கோடி நன்றிகள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஹரே கிருஷ்ணா.